நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோவில் உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். நடங்க, காலையிலே எழும்பி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி உங்களுக்கு என்ன பேசலான்னு யோசிக்கும்போது, ஒரு காரியத்தை நம்ம தொடர்ந்து பயிற்சி எடுத்துக்கிட்டே இருந்தால் பழக்கைய ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஒரு எக்ஸசைஸே செய்கிறோம், இல்லை வாக்கிங் போகிறோம், இல்லை வேகமாக ஒரு வெயிட்டை தூக்க முடியல, அதை தொடர்ந்து நம்ம பயிற்சி எடுத்துக்கிட்டே இருந்த வார்ம் அப் பண்ண அது ஒரு காலத்தில் நமக்கு அது ஈஸியாக மாறிடும். நடக்கிறது கூட பாருங்கள், பல முறை நாங்கள் என்ன பண்ணோன்னா கஷ்டப்பட்டோம். ஆரம்பித்தோம், ஒரு 4 நாள் போவோம், அப்புறம் ஒரு நாள் போவோம். ஆனால் இன்றைக்கி கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே நாங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறோம். காரணம் என்னென்னா, அதுக்காக பிரயாசம் எடுத்தோம், தொடர்ந்து போனோன்னா அது ஈஸியாக மாறிடுச்சு. அதுபோல் தான் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாமல் உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. அதை செய்ய 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 நமக்கு அது பழக்கமாக மாறிடும்னு சொல்ல வரேன். ஏன் சொல்ல வரேன்னா, நீங்கள் தொடர்ந்து வார்ம் அப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது கஷ்டமாக தெரியாது. பாருங்களேன், இப்போ தான் வெயில் வந்திருக்கு, ஆனால் பயங்கரமான பனிமூட்டத்தில் இருந்துச்சு. இருட்டாகவே இருக்கும், பனியில் எங்கே ஒன்றுமே தெரியல. ஆனால் ஒரு அடி கால் அடி எடுத்து வைக்கும்போது அந்த ஒரு அடிக்கு வெளிச்சம் தெரியும். கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா இருட்டாக தான் இருக்கும், சுற்றி பனியால் எல்லாமே புகைக்காடாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு அடி எடுத்து வைக்க அந்த பனி என்ன தெரியும்னா, அந்த இடத்த உங்களுக்கு காண்பிக்கும். இப்போ பைக்லேயோ கார்லேயோ பஸ்லேயோ போகிறீங்க, அதில் நைட்டில் அடிக்கிற லைட் வெளிச்சம் கொஞ்சம் தூரம் தான் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 10 அடியோ 20 அடியோ. ஆனால் நம்ம சென்னைக்கு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அங்கே போனால் அது வரைக்குமே லைட் அடிக்கலை, போகிற 20 அடி முன்னேறி போக போக அடிக்கும். அதுபோல் இன்றைக்கி என்ன தகவல் சொல்கிறேன்னா, நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க, அது ஈஸியாக மாறும். மார்க் 9:23 சொல்லுது, நீ விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறோன்னு எல்லாமே ஆகும் சொல்லுது. இந்த தகவலை சொல்லி உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். இந்த இடம் பார்க்குறது எதுன்னா, ஹைதர் அலி காலத்தில் போர் நடந்த இடம். இதுதான் கொடிமாறன்னு சொல்லுவாங்க. இந்த கல்வெட்டெல்லாம் பாருங்களேன், ஹைதர் அலி காலத்தில் இந்த இடத்துல தான் யுத்தம் நடந்துச்சு, போர்லாம் பண்ணாங்க. மைசூரில் இருந்து வந்தவர் ஆங்கிலேயர் இடத்துல யுத்தம் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. இதை பாருங்கள், இது 1781ஆவது ஆண்டில் இந்த இடம். இது ஹைதர் அலி பார்க்கு, பரங்கிப்பேட்டையில் இருக்கிற வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடமா இது இருக்குது. எப்பயாவது வந்தீங்கன்னா மறக்காதீங்க, பாருங்கள். விடைபெறுகிறேன். பாய்.